எக்ஸாம்பிள் 1.7ல நம்ம சம்ம எப்படி சால்வ் பண்ண பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 10 எலிமெண்ட்டு. ஏங்கிற செட்டில் 10 எலிமெண்ட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 1 2 3 4 5 6 7 8 9 10 சரிங்களா. ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறதா ஏ இன்டர்செக்ஷன் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 3 நம்பர்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 3 நம்பர் எடுத்துக்கிறேன். 1 2 3 இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இல்லையா. நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். முதல்ல ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் முதல்ல இது கண்டுபிடிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் கண்டுபிடிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ்னா இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷு. ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படின்னா இதை தவிர்த்து இது எல்லாமே இல்லையா. அப்போது 4 5 6 7 8 9 10 சரியா. இப்போ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷுங்கிறது எவ்வளோ, 1 2 3 4 5 6 7 ஆயிடுச்சா. இப்போ என்ன சொல்கிறாங்க, அப்புறம் இன்டர்செக்ஷன் ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரியா. அப்போது நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் மைனஸ் இன்டர்செக்ஷன் ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது ரெண்டு இன்டர்செக்ஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் பாருங்கள், அதே தான் கிடைக்கும் இல்லையா. இதையே இன்டர்செக்ஷன் பண்ணால் இதுதான், இது இங்கே என்ன இருக்குதோ அதான் கிடைக்க போகுது. 4 5 6 7 8 9 10. அப்போ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு 7. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.